சென்னை எழும்பூரில் உள்ள நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முத்து போன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 10 விளையாட்டுகளிலும் ஆர்வமாக விளையாடி காந்தி நோட்டுகளை அள்ளி குவித்த ஊழியர்கள் வேர்க்க விறுவிறுக்க நடனமாடி விழாவை வேற லெவல் வைபுக்கு கொண்டு சென்றனர். நியூஸ் தமிழ் அலுவலக வளாகத்தில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. பக்தி மனம் கமழ பொங்கல் வைத்து வழிபாடு முடிய விளையாட்டு போட்டிகளை ஒரு கை பார்த்து விடலாம் என காளையர்களும் பெண் சிங்கங்களும் தயாராகின. ரெடியா மாமே? முதலில் முறுக்கு கடித்தல் போட்டியில் ஆண்கள் அணியிலிருந்து 3 பேர் கோதாவில் குதித்தனர். வெறிகொண்டு முறுக்கை கவ்விய விஷுவல் எடிட்டர் விஷ்ணு வெற்றிகரமாக 5 முறுக்குகளையும் கடித்து சாம்பியன் ஆனார். அதேபோல அடுத்த ரவுண்டில் களமிறங்கிய அணியில் உதவி செய்தி ஆசிரியர் ரமாதேவி முறுக்கை லாவகமாக கடித்து வெற்றியை தனதாக்கினார். தனது கொண்டையில் முறுக்கு மாட்டிய போதும் அதனை விடாமல் கடித்து வெற்றியை எட்டி பிடித்ததையெல்லாம் பாராட்டியே ஆக வேண்டும். கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ, புஷ்பு என் புஷ்பு. அடுத்ததாக பிஸ்கட்டை நெற்றியில் வைத்து கையை பயன்படுத்தாமல் அதனை சாப்பிட வேண்டும். இதுதான் போட்டி. 4 ஆண்களுக்கு நடுவில் தனி ஒரு பெண்ணாக போட்டியில் இறங்கிய செய்தி வாசிப்பாளர் கௌதமி சொடுக்கும் நொடியில் அசால்ட்டாக பிஸ்கட்டை சாப்பிட்டு வின்னர் ஆனார். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. அதே போல 2வது ரவுண்டில் டிஜிட்டல் டீம் வைஷ்ணவி பிஸ்கட்டை சாப்பிட்டு வெற்றி பெற்றார். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஈரவசனம் பேசிய ஆண்களால் ஒற்றை பிஸ்கட்டை கூட உருப்படியாக சாப்பிட முடியவில்லை. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. என்னது இது? ரோஸ் மில்க் தானே, இத குடிக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு போட்டியாயா? அட போங்கப்பா என்று இன்புட் டீமை சேர்ந்த டைமண்ட் பாட்டிலை வைத்தவுடன் படக்கன குடித்து முடித்து வெற்றி பெற்றார். அடுத்த சுற்றில் ஜூஸ் பாட்டிலை தனது வாயால் சுற்றி வளைத்த விஷ்ணு குடிப்பதில் தன்னை மிஞ்ச ஆளில்லை என நிரூபித்தார். படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. அண்ணே இது புதுசா இருக்குனே என்ற டயலாகுக்கு ஏற்ப களமிறக்கப்பட்ட புதுவித போட்டிதான் மேட் இழுத்தல் போட்டி. 4 ரவுண்டாக போட்டி வைக்கப்பட்டு அந்த 4 ரவுண்டில் வெற்றி பெற்ற அலுவலக ஊழியர் அவினாஷ், விஷுவல் எடிட்டர் விக்னேஷ், முதன்மை செய்தியாளர் ராஜேஷ், இன்புட் டீம் கிருபாகரன் ஆகியோருக்கு மீண்டும் போட்டி வைக்கப்பட்டது. அதில் வெற்றியை தனதாக்கியது என்னவோ கிருபாகரன். ஆனால் விழாவில் ட்ரெண்டானது என்னவோ இன்புட் ஹெட் மிஸ்டர் மைக்கேல் முருகன் தான். முபாஸ், நான் வெரி பிஸி. டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்ன குளடா இருந்துச்சு? கைத்து போட்டு வரே புடிங்க அங்கிட்டு கேட்டு வரவா. இதனைத் தொடர்ந்து சாக்கை மாட்டிக்கொண்டு துள்ளி ஓடும் போட்டியில் ஆண்கள் அணியில் விஷுவல் எடிட்டர் ஜோஷ்வா மின்னல் வேகத்தில் பாய்ந்து நான் ஒல்லி இல்லடா கில்லே என சட்டை காலரை தூக்கி விட்டார். அதில் சில ஆண் போட்டியாளர்கள் வாரி விழுந்து புதையல் எடுத்து சென்றதும் ஒரு பக்கம் இருக்கிறது. இதையடுத்து பெண்கள் அணியில் சாக்கை மாட்டிக்கொண்டு துள்ளி துள்ளி ஓடிய போட்டியாளர்களில் செய்தி வாசிப்பாளர் பிரியங்கா முதல் பரிசை தட்டிச் சென்றார். 3 பெண் போட்டியாளர்களும் குதித்து ஓட
வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் சாந்தி மட்டும் நடைப்பழகும் குழந்தையைப் போல தத்தி தத்தி ஓடினார். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். அடுத்ததாக பாகற்காய் சாப்பிடும் போட்டி நடைபெற்றது. முதல் ரவுண்டில் பாதுஷா என நினைத்துக் கொண்டு பாகற்காயை சாப்பிட்ட ஜோஷ்வா வெற்றி பெற்றாலும் 3 ஆண்களில் தனி ஒரு பெண்ணாக களமிறங்கிய பிரியங்காவும் அவருக்கு ஈடு கொடுத்து சாப்பிட்டு வெற்றியை தொட்டுவிடும் தூரத்தில் தான் வைத்திருந்தார். அதே போல 2வது ரவுண்டில் கிருபாகரன் வெற்றி பெற செய்தியாளர்கள் ராஜேஷும் சுப்புராமனும் ஹலோ பாஸ், நாங்க போட்டியிலே இல்ல, சும்மா ஒரு அசைன்மெண்ட் சம்பந்தமா சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தோம் என்பது போல பாகற்காயை பக்குவமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். இதனைத் தொடர்ந்து பச்சை மிளகாய் சாப்பிடும் போட்டியில் பங்கேற்ற 4 பேரில் டிஜிட்டல் டீம் கார்த்திக் வின்னர் ஆனார். சாப்பிடும் வரை காரமில்லாதது போன்று நடித்துக் கொண்டிருந்த கார்த்திக்கின் கண்களில் இருந்து போட்டி முடிந்ததும் கண்டிப்பாக கண்ணீர் வழிந்திருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக சட்னி சாம்பார் இல்லாமல் வெறும் இட்லி சாப்பிடும் போட்டி நடைபெற்றது. இதில் முதல் ரவுண்டில் சப்பாத்தி மாவு போன்று இட்லியை உருட்டி வாயில் லபக்கென்று தள்ளி அலுவலக ஓட்டுநர் அபிலாஷ் வெற்றியை தனதாக்க, நூல் இழையில் வெற்றியை நழுவ விட்ட இன்புட் டீம் ஹெட் பவானி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்பது போல பரிதாபமாக முழித்துக் கொண்டார். தங்கச்சி விக்குதாம்மா, நீ தைரியமா இருமா, அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வேண்டுறேன், குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூக்கு. ஆனாலும் அவர் மனம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. அதே போல 2வது ரவுண்டில் களமிறங்கிய உதவி செய்தி ஆசிரியர் வினோத்தை வெற்றி பெற வைக்க உதவி செய்தி ஆசிரியர் கனகா அருகிலேயே அமர்ந்து எவ்வளவோ ஊக்கப்படுத்திதான் பார்த்தார். இருக்கிற கொஞ்சோண்டு மாவு வச்சு கொஞ்சமா தான் சுட்டு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பத்துமோ பத்தாதுங்க பாருங்க. ஆனாலும் உப்புமா போன்ற இட்லிகளை உதிர்த்து போட்டு சாப்பிட்ட விஷுவல் எடிட்டர் சுரேந்தர் பக்கம் வெற்றி சென்றது. 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? அதே போல 3வது ரவுண்டில் டிஜிட்டல் டீம் வினோத் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியில் கனகா அணியை வீழ்த்தி வைஷ்ணவி அணி வெற்றி பெற்றது. அதேபோல் ஆண்களுக்கான அணியில் டிஜிட்டல் டீமை வீழ்த்தி கேமராமேன் சசி டீம் வெற்றி பெற்றது. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. இறுதி போட்டிக்கான உரியடித்தலில் கண்களை கட்டிக்கொண்டு கையில் கம்பை வைத்து சிலம்பம் சுற்றி மாஸ் காட்டிய செய்தியாளர் ஜெர்ரி வெறும் கயிற்றில் அடித்துவிட்டு ஏதோ வெற்றி பெற்றதை போன்று துள்ளி குதித்தார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதே போல அடுத்தடுத்து வந்த ஊழியர்களும் சுவரை அடிப்பது, பானையின் பக்கத்தில் அடிப்பது என விதவிதமாக வேடிக்கை காட்ட கடைசியாக களம் இறங்கிய இன்புட் டீம் சுப்ரியா ஒரே அடியில் பானையை பட்டாரென உடைத்து கெத்து காட்டினார். அவரது வெற்றியே எங்கள் டீமின் வெற்றி என சுப்ரியாவை அலேக்காக தூக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மைக்கேல் முருகன். இப்படியாக விளையாட்டு போட்டிகள் முடிவுக்கு வந்தது. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
விழாவின் இறுதியாக ஊழியர்கள் தரை குலுங்க நடனமாடியதுதான் பொங்கல் கொண்டாட்டத்தின் ஹைலைட்டே. யாரின் ஆட்டத்தை பார்க்க யாரின் ஆட்டத்தை தவிர்க்க என்று கூட தெரியாமல் முழிக்கும் நிலைதான் ஏற்பட்டது. என்னன்னா முன்ன பின்ன எழுத்துட்டு இருக்கேன், நன்ன கண்ணை மூடிட்டு குத்துங்க. வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. அவர்களின் ஆட்டத்தை ஒரு ஓரமாக நின்று ரசித்து பார்த்து கொண்டிருந்த மூத்த செய்தியாசிரியர் கண்ணனையும் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தனர் ஊழியர்கள். வேறு வழியின்றி நடனமாடினார் கண்ணன். ஆனால் ஒலித்த பாடலும் சரி, ஆடிய ஆட்டமும் சரி, வேண்டா வெறுப்புக்கு அவர் ஆடியது போன்றெல்லாம் தெரியவில்லை. முன்பே ரிஹர்சல் பார்த்தது போன்றுதான் இருந்தது. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன பாரு இங்க புஷ், பாரு இங்க புஷ், ரைட்ல புஷ், தி லெஃப்ட். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். இப்படி அலுவலகத்தில் கரை புரண்டோடிய மகிழ்ச்சி வெள்ளம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை என்றும் தொடரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உதவி செய்தி ஆசிரியர் கனகா. இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டேன். குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா.